ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை தான், சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோன்னு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சோம்பு தாளிச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் வதக்கியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு தக்காளி போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். மசாலா வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி நல்லா வெந்து இந்த பச்சை வாசமெல்லாம் போகும் மசாலாவோடது. காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் போட்டு அரை இது வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் லாஸ்ட்டாக போட்டு கிளறி இறக்கிக்கலாம். அதனால் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் 1 கப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிருக்கு காலிஃப்ளவரு. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஏதோ உப்பு போட்டு வேக வச்ச உப்பு வேண்டாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரில் மசாலாலாம் பிடிக்கணும். இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆனோன்னே நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை 2 தடவை இடையில திறந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது, அது ட்ரை ஆனோன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.